Hello friends, this is me Nakshatra here. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல cognizable and non-cognizable offenses அப்படினா என்ன அப்படின்ற டாபிக் தான் நம்ம இன்னைக்கு கவர் பண்ண போறோம். ஸோ ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஒரு அக்யூஸ்டை அரெஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னா எந்த கேசஸை cognizable அப்படின்னு சொல்லுவாங்க, எந்த மாதிரியான offensesஸை non-cognizable அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டாபிக் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நம்ம நிறைய சினிமாலெல்லாம் பார்த்துருப்போம். ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வருவார், கையில் ஒரு பேப்பர் வச்சுருப்பாரு, அக்யூஸ்ட் முன்னாடி வந்து நின்றுட்டு யூ ஆர் அண்டர் அரெஸ்ட், நாங்கள் உங்களுக்கு அகேன்ஸ்டாக வந்து அரெஸ்ட் வாரண்ட் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு சில கேசஸில் பார்த்தீங்கன்னா போலீஸ் வாரண்ட் இல்லாமலும் ஒரு சில பேரை வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு சில அஃபென்சஸில் வாரண்ட் இல்லாமலும் போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரியான கேசஸ் தான் காக்னிசபிள் கேசஸ் ஆர் காக்னிசபிள் அஃபென்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். Section 2C of CRPC la பார்த்தோம் அப்படின்னா cognizable offenses means an offense for which and cognizable cases means a case in which a police officer may, in accordance with the first schedule or under any other law for the time being in force, arrest without warrant. ஸோ ஒரு போலீஸ் ஒருத்தரை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க, அதாவது வாரண்ட் இல்லாமல் அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க பண்ணிருக்கக்கூடிய ஒரு அஃபென்ஸ் வந்து காக்னிசபிள் அஃபென்ஸாக இருக்கணும், இல்லைன்னா அதை வந்து காக்னிசபிள் கேசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ காக்னிசபிள் அஃபென்ஸில் ஒரு போலீஸ் ஒரு அக்யூஸ்டை வாரண்ட் இல்லாமலே ஏன் அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா காக்னிசபிள் அஃபென்ஸ் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் சீரியஸ் இன் நேச்சர். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா மர்டர் செக்ஷன் 302 ஆஃப் ஐபிசி, இதில் பனிஷ்மெண்ட் ஆஃப் மர்டரை பற்றி சொல்லியிருப்பாங்க. அப்புறம் ரேப் செக்ஷன் 376, கிட்னாப்பிங் செக்ஷன் 363, எக்ஸ்டார்ஷன் செக்ஷன் 383, ரியாட்டிங் செக்ஷன் 147, வாலண்டரிலி காசிங் கிரீவியஸ் ஹர்ட் செக்ஷன் 320, dowry death செக்ஷன் 304B, theft செக்ஷன் 379, kidnapping செக்ஷன் 363, house trespass section 448, forgery section 465, அப்புறம் attempt to commit suicide section 309. ஸோ இந்த கேசஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காக்னிசபிள் கேசஸ் ஆர் காக்னிசபிள் அஃபென்ஸ். ஸோ இந்த கேஸில் ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இதுக்காக போலீஸ் போய் வாரண்ட் வாங்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஸோ யாரோட பெர்மிஷனும் இல்லாமல் போலீஸ் இந்த கேசஸில் அவங்கள அரெஸ்ட் பண்ணலாம். இன் லலிதா குமாரி வெர்சஸ் கவர்மெண்ட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ், இந்த கேஸில் சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னுச்சு அப்படின்னா இப்போ போலீஸ் கிட்ட ஒரு காக்னிசபிள் அஃபென்ஸுக்கான கம்ப்ளைண்ட் வந்துச்சு அப்படின்னா இமீடியட்டாக அந்த போலீஸ் ஆஃபீஸர் ஒரு எஃப்ஐஆரை ஃபைல் பண்ணி ஆகணும் அண்ட் அந்த அக்யூஸ்ட் பர்சனை வாரண்ட் இல்லாமல் இமீடியட்டாக அரெஸ்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிருச்சு. ஏன்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட காக்னிசபிள் அஃபென்ஸுக்கான ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு அப்படின்னா இமீடியட்டாக அவங்கள அரெஸ்ட் பண்ண வேண்டியது ஒரு போலீஸோடைய கடமை. இன்ஃபர்மேஷன் டு காக்னிசபிள் அஃபென்ஸ் அப்படின்றது நமக்கு சிஆர்பிசியில் செக்ஷன் 154 சொல்லியிருப்பாங்க. இப்போ ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் வருது, ஒரு காக்னிசபிள் அஃபென்ஸுக்கான கம்ப்ளைண்ட் வருது அப்படின்னா அவர் இமீடியட்டாக ஒரு எஃப்ஐஆர் அப்படின்றத வந்து எழுதுவாங்க. இந்த எஃப்ஐஆர் அப்படின்றது ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட். இதை சிஆர்பிசியில் ஸ்பெசிஃபிக்காக வந்து டிஃபைன் பண்ணலை. ஸோ ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஃபர்ஸ்ட் எழுதக்கூடிய இந்த ரிப்போர்ட்டை தான் எஃப்ஐஆர் ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட ஒரு காக்னிசபிள் அஃபென்ஸுக்கான கம்ப்ளைண்ட் வருது அப்படின்னா அவங்க கோர்ட் மூலமாக எந்த ஒரு பெர்மிஷனுக்காகவும் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் ஒரு போலீஸ் ஆஃபீஸருக்கு ஸ்டாட்யூட்டரி பவர் இருக்கும். ஸோ கோர்ட் வந்து இந்த மாதிரி தான் இன்வெஸ்டிகேஷன் நடத்தணும், இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து கேள்விகள் கேட்கணும் அப்படின்னு எந்த ஒரு விஷயத்துலையும் கோர்ட் வந்து குறுக்கிட முடியாது. ஸோ ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட ஒரு முழு ஸ்டாட்யூட்டரி பவர் இருக்கும். ஸோ அந்த பவர் அடிப்படையில் அவங்க ஒரு எஃப்ஐஆரை வந்து ஃபைல் பண்ணிவிட்டு இமீடியட்டாக அந்த அஃபென்ஸ் பண்ணியிருக்கிறவங்கள வித்தவுட் வாரண்ட் அவங்க வந்து அரெஸ்ட் பண்ண முடியும். செக்ஷன் 154 வந்து கொஞ்சம் பெரிய டாப்பிக்காக இருக்கிறதுனால இதை நம்ம வேற ஒரு வீடியோவில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக கவர் பண்ணுவோம். ஒரு போலீஸ் ஆஃபீஸரோட இன்வெஸ்டிகேஷனில் கோர்ட் தலையிட முடியாது அப்படின்றது பல கேசஸில் வந்து சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு கிங் எம்பரர் வெர்சஸ் நசீர் அகமது, ஸோ இந்த கேஸ்லேயுமே வந்து சொல்லியிருப்பாங்க ஒரு போலீஸ் ஆஃபீஸரோட இன்வெஸ்டிகேஷனில் கோர்ட் வந்து இன்டர்ஃபியர் பண்ண முடியாது அப்படின்னு. இதுவரையிலும் நம்ம காக்னிசபிள் அஃபென்சஸ் அப்படின்னா என்ன அப்படின்றது நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? இப்போ நான் காக்னிசபிள் அஃபென்சஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்துடலாம்.
இப்போ போலீஸ் ஆஃபீஸர் ஒரு அக்யூஸ்டை அரெஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா அவங்க கிட்ட ஒரு பெர்மிஷன் லெட்டர், அதை வந்து அரெஸ்ட் வாரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த அரெஸ்ட் வாரண்ட் அப்படின்றது கோர்ட் மூலமாக அந்த போலீஸ் ஆஃபீஸர் வாங்கியிருக்கக்கூடிய ஒரு பெர்மிஷன் லெட்டர். ஸோ இந்த பெர்மிஷன் லெட்டர், அதாவது இந்த அரெஸ்ட் வாரண்ட் இல்லாமல் அக்யூஸ்டை ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து அரெஸ்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரியான அஃபென்சஸை தான் நான் காக்னிசபிள் அஃபென்சஸ் ஆர் நான் காக்னிசபிள் கேசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது ஒரு நபரை வந்து அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த போலீஸ் ஆஃபீஸர் கண்டிப்பாக கோர்ட்டில் இருந்து அனுமதி வாங்கிட்டு வரணும். நான் காக்னிசபிள் அஃபென்சஸ் வந்து காக்னிசபிள் அஃபென்ஸ் மாதிரி ரொம்ப சீரியஸான ஒரு நேச்சர் கிடையாது. ஜென்ரலாக பார்த்தோம் அப்படின்னாக்கா நான் காக்னிசபிள் அஃபென்ஸுக்கான பனிஷ்மெண்ட் அப்படின்றது 3 இயர்ஸாக தான் இருக்கும். பட் இதே இது காக்னிசபிளில் நம்ம பார்த்தோம் இல்லையா, இப்போ மர்டர், ரேப் இந்த மாதிரியான காக்னிசபிள் அஃபென்சஸ்லாம் வந்து பனிஷ்மெண்ட் 3 இயர்ஸை விட அதிகமாக இருக்கும். 7 இயர்ஸ், 10 இயர்ஸ், சில சமயம் 14 இயர்ஸ் இந்த மாதிரி தண்டனைகள் இருக்கும். ஆனால் நான் காக்னிசபிள் அஃபென்ஸை பொறுத்த வரையிலும் 3 வருஷத்துக்கும் கம்மியாக தான் அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் அப்படின்றது இருக்கும். சிஆர்பிசியில் செக்ஷன் 2I நம்ம நான் காக்னிசபிள் அஃபென்ஸுக்கான டெஃபினேஷனை நம்ம பார்க்கலாம். நான் காக்னிசபிள் அஃபென்சஸ் மீன்ஸ் an offenses for which and non-cognizable case means a case in which a police officer has no authority to arrest without warrant. Non-cognizable offensesக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் இப்போ நம்ம பார்க்கலாம். Cheating section 417, mischief section 425, defamation section 500, voluntarily causing insult section 504, causing miscarriage section 312. ஸோ இந்த மாதிரியான ஒஃபென்ஸ் யாராவது பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்கள வாரண்ட் இல்லாமல் அரெஸ்ட் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் வந்து நான் காக்னிசபிள் அஃபென்சஸ்க்கு சில எக்ஸாம்பிள்ஸ். செக்ஷன் 155 ஆஃப் சிஆர்பிசியில் நமக்கு இன்ஃபர்மேஷன் ஆஸ் டு நான் காக்னிசபிள் கேசஸ் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் சச் கேசஸ், ஸோ இதை பற்றி சொல்லியிருப்பாங்க. அதாவது ஒரு நான் காக்னிசபிள் கேசஸ்க்கான இன்ஃபர்மேஷன், அது மட்டும் இல்லாமல் இன்வெஸ்டிகேஷன் எப்படி வந்து இருக்கும் அப்படின்றத பற்றி சிஆர்பிசி செக்ஷன் 155 சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த டாப்பிக்கையும் நம்ம வேறு ஒரு வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து கவர் பண்ணிடலாம், பிகாஸ் இதுவும் கொஞ்சம் பெரிய டாபிக். ஐ ஹோப் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அடுத்து வரக்கூடிய வீடியோவில் வேறு ஒரு டாப்பிக்கோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. Until then, this is bye from Nakshatra.